இது மகிமை நேரம். ஆண்டவர் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைகின்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக நாம் ராஜாக்கள் தீர்க்கதரிசிகளை குறித்து பார்த்தோம். இந்த நாளிலும் அற்புதங்களை பெறுவதற்கு அல்ல, ஆண்டவரிடத்திலிருந்து அதிசயங்களை பெற்றுக் கொள்வதற்கு, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்ய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வேகமாக ஒரு சில காரியங்களை பார்த்து கடந்து போகலாம் என்று சொல்லி நான் யோசிக்கிறேன். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்வதற்கு, ஆண்டவர் அதிசயங்களை செய்வதற்கு இருக்கக்கூடிய தடை என்ன? தடை என்ன? முதலாவது, தேவனுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யாமல் இருப்பதற்கு அல்ல, ஆண்டவருடைய கரத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதற்கு அல்ல, கர்த்தரிடத்திலிருந்து பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதற்கு முதலாவது தடை கீழ்ப்படிதல். முதலாவது தடை கீழ்ப்படிதல். நான் முந்தின நாட்களிலே தியானித்தது போல, இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலை ஆண்டவர் ராஜஸ்தானத்தை விட்டு தள்ளினார். காரணம் அவருடைய கீழ்ப்படியாமை. அதுக்கு பிறகு ராஜாவாய் இருந்தாரு, ஆனா கர்த்தருடைய கரம் அவரோடு இல்லை. பரிசுத்த ஆவியானவர் எடுபட்டு போனார். பொல்லாதாவியவனை ஆட்கொண்டது. பொல்லாதாவியவனை ஆட்கொண்டது. கர்த்தர் அவரை தள்ளினார். கர்த்தர் ராஜபாரத்தை விட்டு தள்ளினார். ஏன்னா கீழ்ப்படியாமையின் அனுபவம். கர்த்தர் சொன்னாரு, அங்க போய் முறி அடிச்சுட்டு வந்தாரு. ஆனா கொஞ்சம் கொண்டு வந்துட்டு சொன்னான், கர்த்தருக்கு பலியிடும்படியாக கொண்டு வந்தேன். கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமையின் அனுபவம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் உங்களுக்கு தெரியும், ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, தீர்க்க தரிசனம் உரை. தீர்க்க தரிசனம் உரைச்சிட்டு எங்கேயும் எதுவுமே சாப்பிடக்கூடாது, வந்துகிட்டேருன்னு சொல்றாரு. தண்ணி கூட குடிக்க விட வந்துகிட்டே. உடனே சொல்லி கர்த்தர் சொன்ன மாதிரி தீர்க்க தரிசனம் உரைத்து விடுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிடுறாரு. ஒரு தீர்க்க தரிசி வந்து சொல்றார், நானும் உன்னை போல ஒரு தீர்க்க தரிசி தான். கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு, சாப்பு வா, போஜனம் பண்ணு, தண்ணி குடி. கர்த்தர் இல்லை, கர்த்தர் தான் என்ன அனுப்புனாரு, போஜனம் பண்ணு, தண்ணி குடி. சொன்ன மாதிரி கர்த்தருடைய வார்த்தையை மீறி போஜனம் பண்ண தண்ணி குடிக்கிறார். திரும்பி வருகிறார். ஒரு சிங்கம் எதிர்ப்பிட்டு அவரை கொண்டு விடுகிறது. அவர் செத்து கிடக்கிறாரு. கழுதையை ஒன்றும் செய்யலை, அவர் ஏறி வந்த மிருகத்தை ஒன்றும் செய்யலை. ஆனால் அந்த தீர்க்கதரிசி மரித்து போனார். கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கீழ்ப்படியாமை இருக்குமானால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல், வேதத்தில் சொல்லப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் ஒருவன் வாழ்வான் என்று சொன்னான், ஆண்டவரால் அவனுடைய வாழ்க்கையில அற்புதங்களை அதிசயங்களை செய்ய முடியாது. கீழ்ப்படிதல் வேண்டும். கீழ்ப்படிதல் இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தான் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இரண்டாவது, கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வேண்டுமானால் பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற்றிருக்க வேண்டும். பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற்று கர்த்தரோடு நடக்கிற ஒருவனுக்கு தான் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். பாவ நிச்சயம் பெறாம, நான் கிறிஸ்தவன், என் பேர் கிறிஸ்தவ பேரு, ஆதி காலத்திலிருந்தே கிறிஸ்தவங்க, எங்க முற்பிதாக்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள், நாங்கள் வழியாய் கிறிஸ்தவர்கள், நாங்கள் ஆலயத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறவர்கள், நாங்கள் ஆலயத்துக்கு எல்லாம் செய்யறவங்க, நாங்கள் எல்லாத்துக்கும் கிறிஸ்தவங்க. ஆகவே எங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும். நோ. ஒருவன் கிறிஸ்தவ பெயரை வைத்தால் அல்ல, கிறிஸ்தவ பெயரை உடையவனாயிருந்தால் அவன் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக மாறிவிட முடியாது. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக மாறிவிட முடியாது. பைபிள் அதை தான் சொல்லுது. பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற்று இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் தான் செய்த பாவத்தை அவரிடத்தில் அறிக்கையிட்டு, அந்த ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் யாரெல்லாம் கழுவப்படுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் ஆண்டவருடைய பிள்ளைகள். அவர்களுக்கு மட்டும்தான் ஆண்டவத்தினுடைய பிள்ளைகள் என்று முத்திரை குத்துவார். கிறிஸ்தவ பேர் வைக்கிறதுனால, ஆலயத்துக்கு ஒழுங்கா போறதுனால, ஆலயத்தின் காரியங்கள்ல ஒழுங்கா செய்யறதுனால, ஆலயத்துக்கு எல்லாத்தையும், ஆலயத்திற்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுக்கறதுனால, இல்ல ஆலயத்தை கட்டி கொடுக்கறதுனால நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறிவிட முடியாது. இல்ல ஆண்டவத்தின் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற்றிருக்க வேண்டும். முதலாவது கீழ்ப்படிதல் இருக்கணும். இரண்டாவது பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கணும். இந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மட்டும்தான் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். பிசாசு அற்புதங்களை செய்யும், பிசாசும் கொடுக்கும், அது வேற. அது நிரந்தரம் கிடையாது. கர்த்தர் கொடுப்பது நிரந்தரம், ஆண்டவர் கொடுப்பது நிரந்தரம்.
பிசாசு இந்த இம்மைக்கு மட்டும் தான் கொடுக்கும், அங்கே கொடுக்க உங்களுடைய வாழ்க்கைக்கு பிறகு பரலோக ராஜ்யத்தை அதால் கொடுக்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தை கொடுக்க முடியும். பரலோக ராஜ்யத்திற்கு வழி, சொர்க்கத்திற்கு வழி இயேசு மட்டுமே. இயேசு மட்டுமே. பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற்றிருந்தா மட்டும்தான், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருந்தா மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். கிறிஸ்தவ பேரு கிறிஸ்தவன், ஆலயத்திற்கு ஒழுங்கா போறேன், நான் முக்கியமான ஆளியா, சர்ச்சில் முக்கியமான ஆளு, நான் பரலோகத்துக்கு போயிட முடியாது. நீங்க யாரா இருந்தாலும் சரி, சர்ச்சில் எவ்வளவு பெரிய முக்கியமான ஆளா இருந்தாலும் சரி, பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டா மட்டும்தான் பரலோகம், இல்லைன்னா பரலோகம் கிடையாது. பைபிள் அதைத்தான் சொல்லுது. பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற்ற ஒருவனுக்கு மட்டும்தான் பரலோகம், அவன் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். நான் சர்ச்சில் முக்கியமான ஆளு, ஆலயத்துக்குரிய எல்லா காரியங்களையும் செய்கிறேன், என்கிட்ட தான் எல்லாரும் வந்து கேட்பாங்க, சர்ச்சுக்கு நான் தான் எல்லாம் முக்கியம், நான் தான் எல்லாம் பண்ணுறேன், எல்லாம் அசனத்துலேருந்து எல்லாத்தையும் நான் தான் ஏன் நடத்துகிறேன், சர்ச்சில் நடத்தலாம். பாவ மன்னிப்பு நிச்சயம் பெறலையே, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படலையே, எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? முடியாது. அற்புதம் பெற முடியாது. மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் பெற வேண்டுமானால் ஜெபிக்க வேண்டும். இட்ஸ் a prayer. ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்காத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் கிரியை செய்ய முடியாது. ஜெபிக்காத ஒருவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்ய முடியாது. ஜெபிக்காத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதிசயம் செய்ய முடியாது. நான் ஜெபிக்கிறேங்க, நல்ல ஜெபம் பண்றேன். என்ன ஜெபம் பண்றீங்க? போவேன், பைபிள் ஒரு வசனத்தை வாசிப்பேன், வெளியே போற ஆண்டவர் என்னை காத்து கொடுக்கும், போய்கிட்டே இருப்பேன். இட்ஸ் நாட் அ பிரேயர். இது ஜெபம் இல்லை. இது ஜெபம் இல்லை. எனக்கு ஜெபிக்க தெரியாது, எனக்கு ஜெபிக்க தெரியாது என்று சொல்லி ஒரு கிறிஸ்தவன் சொன்னா நீ கிறிஸ்தவனே அல்ல. இஸ் நாட் அ கிறிஸ்டியன். எனக்கு ஜெபிக்க தெரியாத ஒரு ஆள் சொன்னா கிறிஸ்தவனே கிடையாது. ஜெபிக்க தெரியாதவன் என்ன கிறிஸ்தவன்? இல்லைங்க, நான் எப்பவும் ஜெபம் பண்ண மாட்டேன், எனக்கு பிரச்சனை வரும்போது மட்டும்தான் ஜெபம் பண்ணுவேன், எனக்கு தேவை இருக்கும்போது மட்டும்தான் ஜெபம் பண்ணுவேன். பிரச்சனை வரும்போது தேவை இருக்கும்போது மட்டும் ஜெபம் பண்ணா ஆண்டவர் அமைதியாருவார், சொல்லுவார், இவ்வளவு நாள் எங்க போயிருந்த, இவ்வளவு நாள் எங்க போயிருந்த? பிரச்சனை வரும்போது மட்டும் உன் தேவைக்கு மட்டும் ஜெபம் பண்றதுல இரு பொறுமையா, இரு பொறுமையா. ஜெபம் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு காரியம். பழைய ஏற்பாட்டின் காலத்தின் புத்தகங்கள் ஒருவரை குறித்து நான் பார்க்க முடியும். யாக்கோபு என்கிற ஒருவர், அவர் போராடி ஜெபிக்கிறார், போராடி ஜெபிக்கிறார். ஆண்டவர், எப்பா நீ யாக்கோபு இல்லப்பா, நீ இஸ்ரவேல், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். போராடி ஜெபிக்கிறார். நம்ம வாழ்க்கையில ஜெபம் எப்படி இருக்கு? ஜெப அனுபவம் எப்படி இருக்கிறது? நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? நம்முடைய ஜெபத்தை குறித்து மற்றவங்க மார்க் போட வேண்டிய அவசியம் இல்லை, மற்றவங்க மார்க் போட வேண்டிய அவசியம் இல்லை, அது தேவையும் இல்லை. ஆனா நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீர்கள் என்று சொல்லி உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரியும். நீங்கள் ஜெபிக்கிற ஒரு மனிதனாயிருந்தால், அல்ல நீங்கள் ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதனாயிருந்தால், கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் அடையாளங்களையும் ஆண்டவர் கட்டளையிடுவார். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே பாவம் நிச்சயம் பெறலையா, பாவம் நிச்சயத்தை எனக்கு தார ஆண்டவரே, உடைய ரத்தத்தினாலே கழுவப்படல ஆண்டவரே, உடைய ரத்தத்தினால என்னை கழுவு ஆண்டவரே, நான் பரலோகத்துக்கு போன ஆண்டவரே, அந்த பாக்கியம் கிடைக்கணும் ஆண்டவரே, உடைய ரத்தத்தினால என்னை கழுவு ஆண்டவரே. கேட்போம் ஆண்டவர்கிட்ட. கீழ்ப்படியாம இருக்கீங்களா? கேளுங்க ஆண்டவரே, ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டு ஆண்டவரே, கீழ்ப்படியாம இருக்க ஆண்டவரே, என்ன மன்னிங்க ஆண்டவரே, என்ன மன்னிங்க ஆண்டவரே. நான் ஜெபிக்கல ஆண்டவரே, ஜெபிக்க தெரியாமன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஆண்டவரே, ஜெபம் பண்ண தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆண்டவரே. எல்லாம் கொடுக்கேன், காணிக்க கொடுக்கேன், ஆலயத்தில் முதல் ஆளா இருக்கேன், அசனத்தில் நடத்துறேன், அசன வண்டிகளை முக்கியமான ஆளா இருக்கேன், எல்லாம் நான் செய்யறேன். ஆனா எனக்கு ஜெபிக்க தெரியாது ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணல. கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட, மனம் திரும்புங்க ஆண்டவர்கிட்ட. ஒப்பு கொடுத்தவங்கள உங்களை சமூலமா ஆண்டவர்கிட்ட அறிக்கை இட்டு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நான் மனம் திரும்ப எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே, ஒப்பு கொடுக்க அர்ப்பணிக்க உதவி செய்ய ஆண்டவர். கேளுங்க, கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு மனம் திரும்புதலை கட்டளையிட அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உங்களுடைய பாவத்தை கழுவி உங்களை ஜெபிக்கிறவர்களாய், உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாற்ற ஆண்டவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஆட்கள் ஜெபிக்கிற ஜெபம், இந்த அவங்களுக்கு ஒரு சின்ன சர்க்கிள் போட்டிருப்பாங்க, அதுக்கு மட்டும் தான் ஜெபம் பண்ணுவாங்க.
தேசத்தில் எத்தனையோ ஆயிரங்கள் இயேசு யாரும் தெரியாமல் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு ஜெபம் பண்றது கிடையாது, விட்டுருவாங்க. எனக்கு எனக்கு என் குடும்பம், என் பிள்ளை, எனக்கு 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 சுயநல ஜெபம், சுயநல ஜெபம். இது கூரைக்கு மேல கூட போகாது. சுயநல ஜெபம். இந்த ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எத்தனை ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ற விண்ணப்பம் பண்ணுங்க. என்னை எழுப்புதலில் பயன்படுத்த ஆண்டவரை கேளுங்க, பயன்படுத்துவார். நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிங்க, அவர் உங்களை எடுத்து பயன்படுத்தட்டும். ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லாமல் இருக்குமானா உடைய ரத்தத்தினால எங்களை கழுவி, உடைய ரத்தத்தினாலே கழுவி உடைய பிள்ளைகளை எங்களை மாற்றுவீராக, பிள்ளைகளை மாற்றுவீராக. கீழ்ப்படியாமல் இருப்போமானால் கீழ்ப்படிதல் நினைப்பதை கட்டளையிடும். நீர் எங்களை கழுவி சுத்திகரிக்க போகிறீங்களா? நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். மகிமை